வீவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு கிரீன் கிரேப்ஸை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அல்வா மாதிரியும் மேலும் ஸ்வீட் ஜெல்லி மாதிரியான டேஸ்ட்டை கொடுக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 300 கிராம் கிரேப்ஸை எடுத்து அதை தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம சாப்பிட்ற எல்லா விதமான ஃபுட்டுலேயும் கெமிக்கல் நிறையவே இருக்குது. அதனால இப்படி செய்கிறது நல்லது. இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்து கிரேப்ஸ் அதில் போட்டு நல்ல ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலை எடுத்துக்குங்க. நான் டீ வடிக்கிற ஃபில்டரை எடுத்திருக்கேன். இன்னமும் கொஞ்சம் பெரிய ஃபில்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நல்லா இந்த மாதிரி கிரேப்ஸ் வாட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்து இந்த வாட்டரை இந்த மாதிரி ஒரு கப்பில் எவ்வளவு இருக்குன்னு அளவெடுத்து இப்போ 2.5 கப் அளவுக்கு இருக்கு. இந்த 2.5 கப்பு கிரேப் ஜூஸுக்கு 3ல் 1 பங்கு, அதாவது 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பேனை வச்சு அதில் அதே கப் அளவுக்கு 1 கப்பு சுகரு, இனிப்பு ரொம்பவும் பிடிக்குன்றவங்களுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகரை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா சுகர் கொதி வந்ததும் இந்த மாதிரி கையில் பசை போல் ஒட்டணும். அந்த பதத்துக்கு வந்ததும் அதில் இந்த கிரேப்ஸ் வாட்டரை அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நடுவில் ஒரு டைமு 1 டீஸ்பூன் அளவு கீயை விட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கலருக்கோசம் கேசரி பவுடரை சேர்த்துக்குங்க. இப்போ நல்ல அல்வா பதத்துக்கு வரும்.
மறுபடியும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் கீயை விட்டு நல்லா கிளறி எடுத்துக்குங்க. இப்போ ரொம்பவும் டேஸ்டியான கிரேப்ஸ் ஜெல்லி ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா என்னுடைய ஓம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்து எல்லாரும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.